ಲೂಕ 2 அதிகாரம் 11 வசனம். ಲೂಕನ ಬರೆದ ಸ್ವಾರ್ತೆ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 11ನೇ ವಚನವನ್ನು ಓದಿಕೊಳ್ಳೋಣ. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ಹೆದರಬೇಡಿರಿ, ಕೇಳಿರಿ, ಜನರಿಗೆಲ್ಲ ಮಹಾ ಸಂತೋಷವನ್ನು ಉಂಟು ಮಾಡುವ ಶುಭ ಸಮಾಚಾರವನ್ನು ನಿಮಗೆ ತಿಳಿಸುತ್ತಿದ್ದೇನೆ. ஆம் பிரியமான தேவச்சனமே, ಹೌದು ಪ್ರೀತಿಯುಳ್ಳ ದೇವಜನರೇ, இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்க உள்ளத்துல பிறந்திருக்கிறார். ಹೌದು, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಈ ದಿನ ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದ್ದಾರೆ. அவரை விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு அவர் எப்பொழுதும் உங்களோட கூட இருக்கிறவராய் காணப்படுகிறார். ನೀವು ವಿಶ್ವಾಸದಿಂದಿರುವಾಗ ಅವರು ಯಾವಾಗಲೂ ನಿಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇರುವವರಾಗಿ ಕಾಣಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. இங்க வேதத்துல நேற்று என்று சொல்லல, இன்று பிறந்திருக்கிறார் என்று நம்ம வாசிக்கிறோம். ಇಲ್ಲಿ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ನಿನ್ನೆ ಅಂತ ಹೇಳಿಲ್ಲ, ಆದರೆ ಈ ದಿನ ಅಂತ ಹೇಳುತ್ತದೆ ವಾಕ್ಯವು. எனக்கு பிரியமான தேவச்சனமே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯುಳ್ಳ நம் ದೇವಜನರೇ, கிறிஸ்தவர்களா வாழ வேண்டும் என்றால், ನಾವು ಕ್ರಿಸ್ತ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬಾಳಬೇಕಾದರೆ, அவர் வழியில நம்ம நடக்க வேண்டும் என்றால், ಆತನ ದಾರಿಯಲ್ಲಿ ನಡೆಯಬೇಕಾದರೆ ஆண்டவர் நமக்குள்ள ஒவ்வொரு நாளும் காணப்படணும். ದೇವರು ಒಂದೊಂದು ಕ್ಷಣವೂ ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಕಾಣಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ தேவ பிள்ளைகள் ಈಗ ಅನೇಕ ಜನರು, ಕ್ರೈಸ್ತ ಜನರು இயேசு கிறிஸ்து விட்டு பிரிந்து வாழ்கிற நிலைமையாய் காணப்பட்டிருக்கிறது. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಬಿಟ್ಟು ಹಗಲಿ ಹೋಗಿರುವ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. ஏனென்றால் ಏಕೆಂದರೆ கிறிஸ்துமஸ் என்பது மாத்திரமே அவர்கள் இயேசு பிறந்தார் என்று சொல்லி சந்தோஷத்தோடு கடந்து போய்கிறார்கள். ಅಂದ್ರೆ ಕ್ರಿಸ್ಮಸ್ ಅನ್ನುವ ಒಂದು ಸಂಭ್ರಮದಿಂದ ಅವರು ಕಳೆದು ಹೋಗುತ್ತಿದ್ದಾರೆ. அது கிறிஸ்துவ தேவ பிள்ளைகளுக்கு அர்த்தம் அல்ல. ಅದು ಕ್ರಿಸ್ತ ಮಕ್ಕಳಿಗೆ ಅದು ಅರ್ಥವಿಲ್ಲ. இன்று இயேசு உங்களோடு பிறந்திருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டியதாக இருக்கிறது. ಯಾಕಂದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಜನಿಸಿದ್ದಾರೆ ಎಂಬುದನ್ನು ನಾವು ತಿಳ್ಕೊಳ್ಳಬೇಕು. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுடைய உள்ளத்துல இயேசு பிறந்திருக்கிறார். ಒಂದೊಂದು ಕ್ಷಣವು ನಾವು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವಾಗ ಆವಾಗ ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಜನಿಸಿದ್ದಾನೆಂದು ನಾವು ನೋಡಬಹುದು. நம்ம என்ன செய்யறோம்னா, இந்த 11 மாதமும் வேலை செய்து ನಾವು ನೋಡುವಾಗ 11 ತಿಂಗಳ ಕಾಲ ನಾವು ಅನೇಕ ಕೆಲಸಗಳನ್ನು ಮಾಡಿದ್ದೇವೆ. இந்த 12 டிசம்பர் மாதத்துல மாத்திரம் சபைக்கு நம்ம வருகிறோம். ಈ 12ನೇ ತಿಂಗಳಲ್ಲಿ, ಡಿಸೆಂಬರ್ ತಿಂಗಳಲ್ಲಿ ನಾವು ಸಭೆಗಳಿಗೆ ಹೋಗುತ್ತೇವೆ. அதுவும் முக்கியமா 25ஆம் தேதி மாத்திரம். ಅದು ಮುಖ್ಯವಾಗಿ ನೋಡುವಾಗ 25ನೇ ತಾರೀಕು ನಾವು ಹೋಗುತ್ತೇವೆ. ஏன் போறோம்? ಏಕೆ ಹೋಗುತ್ತೇವೆ? இனி இயேசு பிறந்திருக்கிறார். ಯಾಕಂದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಜನನ ದಿನವಾಗಿದೆ. அது அல்ல தேவ பிள்ளைகளே. ಅದು ಅಲ್ಲ ದೇವಜನರೇ. ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தரை நினைக்கிற விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு அது என்றென்றைக்கும் பிறந்த இயேசுவாய் காணப்படுகிறது. ಅದಲ್ಲ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ನಾವು ಒಂದೊಂದು ಕ್ಷಣವೂ ದೇವರನ್ನು ನೆನೆಸಿಕೊಳ್ಳುವಾಗ ಅದು ಆತನ ಜನ್ಮದಿನವಾಗಿ ಕಾಣಿಸಿಕೊಳ್ಳುತ್ತದೆ. அவர் பிறப்பு ஒரு அதிசயமாய் காணப்பட்டுச்சு. ಆತನ ಜನನವು ಒಂದು ಅದ್ಭುತಕರವಾದ அவர் ಸಂಗತಿಯಾಗಿದೆ. பிறக்கும் பொழுது இருள் நீங்கினது. ಅವರು ಹುಟ್ಟುವಾಗ ಬರೀ ಕತ್ತಲೆಯಾಗಿತ್ತು. அவர் பிறக்கும் பொழுது பாவம் மாறினது. ಅವರು ಹುಟ್ಟುವಾಗ ಪಾಪಗಳು ನೀಗಿಸಿತು. ஏனென்றால் ಏಕೆಂದರೆ அவர் நமக்காக பிறந்தார். ಅವರು ನಮಗೋಸ್ಕರ ಹುಟ್ಟಿದ್ದಾರೆ. இன்றைக்கும் அவர் நமக்கோடு இருக்கிறவர்.